Orientation from Wings of Fire by APJ Abdul Kalam and Arun Tiwari. APJ Abdul Kalam famous former Indian aerospace scientist and writer-ம் கூட 2002லேருந்து 2007 வரைக்கும் நம்ம இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃபேமஸான புக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லுமினஸ் ஸ்பார்க்ஸ், இதெல்லாம் அவருடைய மற்ற ஃபேமஸான சில புக்ஸ். கலாம் பற்றி நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். அது போக இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான். ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இதோடைய சம்மரி பார்க்கும்போதே பார்த்துடலாம். இப்போ இந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 1999 பப்ளிஷ் ஆன ஒரு ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா, இவர் மட்டும் எழுதல, இவருடைய ஃப்ரெண்டான அருண் திவாரி கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. அருண் திவாரி கலாமோட சேர்ந்து கிட்டத்தட்ட 5 புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த அருண் திவாரி பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு சயின்டிஸ்ட் அண்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிற ஒரு ஆத்தர் அண்ட் ஒரு ப்ரொஃபஸரும் கூட. இப்போ இந்த ஓரியன்டேஷன் சாப்டருடைய சம்மரி பார்த்துடலாம். இந்த ஓரியன்டேஷன் சாப்டருக்குள்ள மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட் பார்க்க போகிறோம். ஹோலாக இந்த ஓரியன்டேஷன் சாப்டர் வந்து அப்துல் கலாமுடைய லைஃப்பில் 1931லேருந்து 1963 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா, ராமேஸ்வரத்தில் அக்டோபர் 15, 1931 தான் அப்துல் கலாம் பிறந்திருக்கார். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில். இது ஒரு முஸ்லீம், அது நமக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய அப்பா பேர் வந்து ஜெயினுல் ஆப்தின். அவர் ரொம்ப ஹானஸ்டான ஒரு டிவோட்டடான ஒரு பர்சன், சிம்பிளிசிட்டி விரும்பக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனுஷன் இவருடைய அப்பா ஜெயினுல் ஆப்தின். அண்ட் இவங்க அம்மா பேர் வந்து ஆஷியாமா. அவங்க ரொம்ப ஒரு கேரிங்கான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஒரு நல்ல அம்மாவும் கூட. கலாமுக்கு மொத்தம் 3 பிரதர்ஸ் அண்ட் ஒரு சிஸ்டர். ஓகேவா, கலாமுடைய ஏர்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராமநாத சாஸ்திரி அண்ட் அரவிந்தன், சிவபிரகாசம். இவங்க எல்லாருமே வந்து ஆர்த்தடாக்ஸ் இந்து ஃபேமிலியை சேர்ந்தவங்க. பட் கலாமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலாமுடைய வீடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடு வந்து ஒரு பழைய ஆன்சிஸ்ட்ரல் ஹவுஸ், 19th century அந்த டைமில் கட்டப்பட்ட ஒரு பழைய வீடு தான். ஓகேவா, இவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே அங்கே இருக்கிற அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவன் கோயில் அங்கே போயிடலாம். ஸோ ரொம்ப கிட்ட தான் அங்கேருந்து. இவங்க இருக்கிற அந்த கோயில்கிட்ட வந்து நிறையா ஹிந்துஸும் இருக்காங்க, த சேம் முஸ்லீம்ஸ் வீடுகளும் நிறைய இருக்குது. ஓகேவா, அந்த கோயிலுடைய ஹை ப்ரீஸ்ட் யார் அப்படின்னா பக்ஷி லக்ஷ்மண சாஸ்திரி. அவர் வந்து கலாமுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தினுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து நிறைய பிரிவினைகள் இருக்குல்ல, அப்போவுமே இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்துஸ்னு அந்த பேதங்கள்லாம் பார்க்காம ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் கலாமுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தின் அண்டு ராமேஸ்வரம் டெம்பிளுடைய ஹை ப்ரீஸ்ட் லக்ஷ்மண சாஸ்திரியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்லலாம். இப்போ கலாமுடைய அப்பா பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய இந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த அரபிக்கில் தானே இருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸை கூட தமிழில் ரொம்ப அழகாக புரிய வைக்கிறதுல கலாமுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தின் அடிச்சுக்க ஆளே கிடையாதான், அவ்வளோ அதை புகழ்ந்து சொல்கிறாரு. தென் அவருடைய ஃபாதர்கிட்ட பேசினாலே வந்து ஒரு எந்தூசியாசம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கலாம் சொல்கிறாரு. தென் இவருடைய ஃபாதர் வந்து தினமும் காலையில் 4 மணிக்கு முழிச்சிருவாராம். கலாமுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தின் காலையில் 4 மணிக்கு முழிச்சிருவாராம். முழிச்ச பிறகு விடியறக்கு முன்னாடியே நமாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரான் ரீட் பண்ணுறது. தென் குரான் ரீட் பண்ண பிறகு இவங்களுக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பு இருக்குதான். அந்த தென்னந்தோப்புக்கு நடந்து போவாராம். அது அவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 மைல் தூரத்தில் இருக்குது. அந்த தென்னந்தோப்புக்கு நடந்தே போய் தேங்காயெல்லாம் எடுத்து கொண்டு வருவாராம் வீட்டுக்கு. இந்த சொல்கிற நேரத்தில் இது இப்போ வந்து கலாமுக்கு 6 வயசு. இந்த டைமில் அவங்க அப்பா காலையில் போகிறாரு இல்லையா ரொட்டீனா, அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வயசு என்ன அப்படின்னா ஒரு 60 வயசுக்கிட்ட இருக்குமா. அந்த வயசுலையும் தினமும் காலையில் 4 மணிக்கு முழிக்கிறது, நமாஸ் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, தென் இந்த மாதிரி 4 மைல் தூரம் நடந்து போகிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருந்திருக்காரு கலாமுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தின். தென் இவங்க அப்பாவுக்கு வந்து இன்னொரு ஐடியா, கலாமுக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது இவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஒரு செயில் போட்டு ரெடி பண்ணி இந்த பக்தர்களை வந்து ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வரை கொண்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவங்க அப்பாவுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னா அகமத் ஜலாலுதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த போட் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த அகமத் ஜலாலுதீன் தான் பிற்காலத்தில் ஜொஹாரா அப்படிங்கிற கலாமுடைய சிஸ்டரை மேரேஜும் பண்ணியிருக்காரு. ஓகேவா, இவங்களால அந்த போட் சர்வீஸ்லாம் வச்சு ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடி வரைக்கும் பக்தர்கள் கொண்டு விட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் தான் ஒரு பெரிய புயல் தாக்கியிருக்கு. இந்த புயல் தாக்குனதில் இவங்க போட்டெல்லாம் காலி ஆகிடுச்சு. இவங்க போட்டு மட்டும் காலியானது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தில் இந்த பாம்பன் பிரிட்ஜில் ட்ரெயின் போகல, அப்படி போன ஒரு ட்ரெயின் வந்து இந்த புயலில் சிக்கி அந்த ட்ரெயின் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பரிதாபகரமாக உயிரிழந்துட்டாங்க. இது வந்து கலாமுக்கு தெரிஞ்சு கலாம் ரொம்ப வேதனைப்பட்டார் அண்ட் பயந்தார். அதாவது நேச்சரை வந்து அவர் அந்த ஒரு விதத்தில் பார்க்கல. அப்படி பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு பயம் எழுந்துச்சு இந்த சைக்ளோன் மூலமாக. ஓகேவா, தென் கலாம் அகமத் ஜலாலுதீன் பற்றி சொல்கிறாரு. ஜலாலுதீன் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ்லாம் நிறையா கலாமுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. மட்டும் இல்லாமல் கலாம் எப்படி இவரை சொல்லியிருக்காரு அப்படின்னா கடவுளோட ஜலாலுதீனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குது. அந்தளவு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த ஜலாலுதீன். மட்டும் இல்லாமல் அந்த ராமேஸ்வரம் தீவிலேயே
நல்லா க்ளீனாக இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த ஜலாலுதீன் மட்டும்தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டெம்பரரி லிட்ரேச்சர், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் பற்றிலாம் நிறைய கலாமுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பார் இவர். மட்டும் இல்லாமல் எப்போவுமே கவனமாக இருடா, பிரேவ் நியூ வேர்ல்டு, உலகத்தை நீ எதிர்க்க ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்வேகப்படுத்துறதுல ஜலாலுதீனுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. தென் எஸ்டிஆர் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பர்சன் பற்றி சொல்கிறாரு. அவர் யாருன்னா ஒரு ஃபார்மர் மிலிட்டன்ட். இவர் வந்து கலாமை ரீட் பண்ண என்கரேஜ் பண்ணுவார். இவர் வீட்டில் ஒரு பர்சனல் லைப்ரரி வச்சுருக்காரு. அங்கே போய் கலாம் புக்ஸ்லாம் பாரோ பண்ணிட்டு வருவார். ஸோ நல்லா ரீட் பண்ணுறக்கு ஒரு எந்தூசிசம் கொடுத்தது வந்து இந்த எஸ்டிஆர் மாணிக்கம். தென் சம்சுதீன் யாருன்னா வந்து இவர் அந்த ஹோல் ராமேஸ்வரத்துலேயே நியூஸ் பேப்பர் போடுறது இந்த சம்சுதீன் தான். ஒரு 1000 வீட்டுக்கு போடுவார். கலாம் இவருடைய ஒர்க்லையுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார். எப்போ அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் 1939 அவருக்கு 8 வயசு. கலாமுக்கு 8 வயசு இருக்கும்போது வந்து இந்த வேர்ல்டு வார் பீரியடில் வந்து ராமேஸ்வரம் ஐசோலேட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. அப்போ ட்ரெயின்லேருந்து இந்த பேப்பர் பண்ணலாம் தள்ளி விடுவாங்க. அப்போ சம்சனுக்கு ஹெல்ப் பண்ணி அது மூலமாக ஏனும் பண்ணியிருக்காரு. தென் இந்த புளியங்கொட்டை இருக்குல்ல, அதெல்லாம் பொறுக்கி விற்றும் அது மூலமாக காசு பார்த்துருக்காரு. ஒரு நாளைக்கு 1 அணா கிடைக்கும் அது மூலமாக கலாமுக்கு. ஸோ இந்த மாதிரி அவர் கிடைச்ச இந்த இன்கம் ஏர்னிங்ஸ் இதெல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுறாரு. தென் கலாமுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்கிறாரு. ராமநாத சாஸ்திரி, அரவிந்தன், சிவபிரகாசன். இதில் வந்து ராமநாத சாஸ்திரி யாருன்னா வந்து லக்ஷ்மண சாஸ்திரியோடைய பையன். லக்ஷ்மண சாஸ்திரி வந்து இந்த ராமேஸ்வரம் பெரிய கோயிலுடைய ஹை ப்ரீஸ்ட். ஓகேவா? கலாம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க ஸ்கூலுக்கு ஒரு கிளாஸ்க்கு ஒரு புது டீச்சர் வராங்க. அவங்க வரும்போது வந்து கலாம் வந்து யார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு அப்படின்னா ராமநாத சாஸ்திரி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அந்த டீச்சருக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஒரு முஸ்லீம் பையன் ஹிந்து பையன் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அதுவும் வந்து அவன் ஆர்த்தடாக்ஸ் பிராமின், எப்படி உட்கார வைக்கலான்னு சொல்லிட்டு கலாமை லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்கார சொல்கிறாங்க. கலாம் எதுவுமே புரியாமல் உட்காந்து அழுறேன், என் ஃப்ரெண்டோடு தள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழுறாரு. இது முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங் வந்து ராமநாத சாஸ்திரி போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து அவங்க அப்பா வேகமாக வந்து அந்த ஸ்டாஃபை ரொம்பவே திட்டி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஸோ அந்த லக்ஷ்மண சாஸ்திரி அண்ட் ராமநாத சாஸ்திரி அண்ட் இவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இந்த பேதம் பார்க்குறவங்க கிடையாது. நீ முஸ்லீம், நான் ஒரு பிராமின், அந்த பேதம்லாம் அவங்க பார்க்குறது கிடையாது. இன்னொருத்தர் இருக்கார், அவர் என்ன, சிவசுப்ரமணிய ஐயர். இவர் வந்து நம்ம கலாமுடைய சயின்ஸ் டீச்சர். பட் இந்த சிவசுப்ரமணிய ஐயர் வந்து இவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ், கொஞ்சம் இந்த பழைய நாம்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க. பட் சிவசுப்ரமணிய ஐயர் அப்படிப்பட்டவர் கிடையாது. ரொம்பவே அந்த இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர். கலாமை கூட அவருடைய வீட்டுக்கு சாப்பிட ஒரு நாள் மதியம் கூப்பிட்டுருவார். அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மாதிரி ஒரு பயமாக இருக்கும், ஐயோ ஒரு முஸ்லீம் பையன் வரானே. பட் அவங்க வந்து சாப்பாடுலாம் வைக்காமலாம் ரொம்ப இது பண்ணியிருக்க மாட்டாங்க, சாப்பாடுலாம் வச்சுருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த சிவசுப்ரமணிய ஐயரும் இந்த பேதங்கள்லாம் பார்க்க மாட்டார். ஸோ அவரை சுற்றி அமைஞ்ச இந்த ஆட்களுமே வந்து அவருக்கு கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுற, இந்த பேதங்கள்லாம் பார்க்காம வித்தியாசங்கள்லாம் பார்க்காம இருக்கக்கூடிய ஆட்களாக கலாமுக்கு வாய்ச்சது ஒரு பெரிய விஷயந்தான். தென் ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார் முடியுது. இப்போ முடிஞ்ச பிறகு காந்திஜி டிக்ளேர் பண்ண ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு இதில் கோட் பண்ணியிருக்காரு கலாம். இந்தியன்ஸ் வில் பில்ட் தியர் ஓன் இண்டியன் சொல்லிட்டு காந்தி சொன்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. ஆஃப்டர் இவருடைய அப்பா கிட்ட வந்து கலாம் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா வந்து ராமநாதபுரத்தில் போய் படிக்கட்டா, ஹைஸ்கூல் நான் அங்கே போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே அவங்க அப்பா வந்து காலில் ஜிப்ரான் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரிலீஜியஸ் லீடர் அண்ட் ரைட்டர் எழுதின ஒரு போயமில் இருக்கிற ஒரு லைனை கோட் பண்ணுறாரு. யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் சொல்லிட்டு அவர் எழுதின ஒரு போயமில் இருக்கிற ஒரு லைனை கோட் பண்ணுறாரு. சொல்லிட்டு நீ தாராளமாக போ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பறவையெல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்காது, வானத்தை நோக்கி பறந்து வேறு இடத்துக்கு போயிட்டு தான் நல்லாயிருக்கும், நீயும் போடா, அந்த ராமேஸ்வரத்தை தாண்டி போடுன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்காரு. சம்சுதீன் அண்ட் ஜலாலுதீன் 2 பேரும் சேர்ந்து ராமநாதபுரத்தில் கொண்டு போய் கலாமை விட்டு ஸ்குவாட் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே போய் தங்கி இருக்கும்போது ஒரு ஹோம் சிக் ஃபீல் கலாமுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டிலே ஒரு சடங்குகள் வளர்ந்துட்டோம், இன்னொரு இடத்துக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே போய் வந்து ஒரு புது ஃபுட்டு இதெல்லாம் வந்து கலாமுக்கு பெருசாக முதல்ல பிடிக்கல. பட் போக போக அந்த என்வரன்மெண்ட்டையுமே கலாம் வந்து இது பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. பட் ராமேஸ்வரத்தை அவர் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ஜலாலுதீன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நீ நிறைய பாசிட்டிவாக திங்க் பண்ணு, இதில் நெகட்டிவாக எடுத்துக்காமல் பாசிட்டிவாக எடுத்துக்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணது ஜலாலுதீன் தான். ஸோ இதோட வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது, ஓரியன்டேஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. தென் செகண்ட் பார்ட். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து கலாமுக்கு ஒரு 15 வயசு ஆகுது. ஸ்குவாட் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிறார். ஓகேவா? அங்கே வந்து அவருக்கு ஒரு டீச்சர் இருக்கார். அவர் பேர் என்னென்னா ஐயாதுரை சாலமன். இவர் வந்து ஒரு ஐடியலான ஒரு டீச்சர், ரொம்ப ஓப்பன் மைண்டட் ஆட்டிடியூடோடு இருப்பார். இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த டீச்சர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து கெட்ட டீச்சர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஒரு ஸ்கில்டு டீச்சரை காட்டிலும் ஒரு பேட் டீச்சர்கிட்ட தான் நிறைய கற்றுக்க முடியும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஐயாதுரை சாலமன். இந்த ஐயாதுரை சாலமனுக்கும் நம்ம கலாமுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, நல்ல ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இல்லாமல் இவர் என்ன அடிக்கடி சொல்லுவார் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டியா அதை அடைஞ்சே தீரணும், அதுதான் முக்கியம்னு சொல்லுவார். இப்படி சொல்லி கலாமுடைய செல்ஃப் எஸ்டீமை வந்து ஒரு அளவுக்கு கொண்டு வந்தது இந்த ஐயாதுரை சாலமன் தான். இன்னொன்று அடிக்கடி சொல்கிற வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, வித் ஃபெய்த் யூ கேன் சேஞ்ச் யுவர் டெஸ்டினி.
நம்பிக்கை இருந்தால் போதும், உன் முடிவை நீ ஈஸியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாமுடைய பாத்தே மாற்றினதில் ஐயாதுரை சாலமனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. இதனுடைய மேக்ஸ் டீச்சர் ராமகிருஷ்ண ஐயர். இந்த ராமகிருஷ்ண ஐயர் வந்து ஒரு தடவை கலாம் தெரியாமல் பெர்மிஷன் இல்லாமல் டப்புன்னு கிளாஸ்க்குள்ளே வந்திருப்பார். அப்போது தடியை வச்சு அடிச்சிருப்பார். அந்த அடித்த பிறகு மேக்ஸில் வந்து கலாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பார். நல்ல ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸ்கோர் பண்ண உடனே அசம்பிளியில் எல்லோரும் முடிச்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஏன் தடி யாரெல்லாம் அடிக்குதோ அவங்கெல்லாம் பெரிய ஆளாக வருவாங்க, இந்த பையனும் நாளைக்கு இந்த ஸ்கூலுக்கு பெருமை தேடி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிளியில் எல்லாரும் முடியும் சொல்லுவார். அது வந்து கலாமுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஸ்குவாட் ஸ்கூலில் அவரோட எஜுகேஷன் நல்ல ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கலாமுக்கு ஸ்குவாட் ஸ்கூலில் கிடச்சிருக்கு. ஆஃப்டர் தட் அது பிறகு திருச்சிராப்பள்ளியில் காலேஜ் சேர்றதுக்காக கலாம் அப்ளை பண்ணி போகிறாரு. இது 1950 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வந்து போய் சேர்றாரு. அங்கே ஒரு ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இல்லை, கிரேட்ஸ் பற்றி பெருசாக வருத்தப்படும் இல்லை, பட் ஆனால் நல்லா படிக்கிறவர் தான். ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பிரைட்டாக இல்லை, ஒரு நல்லா படிச்சுட்ருக்கிறாரு. எப்பப்போ ராமேஸ்வரம் திரும்ப வாராரோ, அப்பப்போ வருவார், லீவ்லாம் வருவார்ல, அப்படி வரும்போதெல்லாம் இவருடைய அண்ணன் முஸ்தஃபா கமல் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பிரதர்ஸ் இருக்க தான் பார்த்தோம். ஸோ முஸ்தஃபா பிரதருடைய எல்டர் பிரதர், அவர் அங்கே ஒரு ப்ரொவிஷன் ஒரு மளிகை கடை வச்சுட்ருக்காரு. அங்கே இவரை வந்து எங்கேயாவது போகிறாருன்னா கலாம் உட்கார வச்சுட்டு போயிடுவார். கலாம் வியாபாரம்லாம் அங்கே பண்ணியிருக்காரு. தென் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் வந்து ஃபாதர் ரெவரண்ட் டிஎன் சேக்வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. இவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அண்ட் ஹாஸ்டல் வார்டன் கூட, ஏன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி தான் அங்கே படிச்சிருக்காரு. ஸோ ஹாஸ்டல் வார்டன் கூட. இவர் வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பார் பசங்கிட்ட. பசங்களுக்கு எதுவும் வேணும்னா என்னன்னாலும் கேட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக இருந்திருக்காரு. இந்த ஹாஸ்டல் இவர் படித்த இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கி இந்த ஹாஸ்டல் வந்து ஒரு 100 பசங்க கிட்ட இருந்திருக்காங்க. ஓகேவா. இந்த ஃபாதர் வந்து எப்போவுமே கையில் இந்த ஒரு பைபிள் வச்சுட்டே வருவார். பைபிள் வச்சுட்டே வந்து ரொம்ப சாஃப்டாக கேரிங்காக இருக்கக்கூடிய பர்சன் தான் இந்த ஃபாதர் ரெவரண்ட் சேக்வாரா. ஓகேவா. கலாம் வந்து அவருடைய ரூமை 2 பேர் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேருமே வந்து வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் வந்து ஒரு ஐயங்கார், ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்து ஒரு ஐயங்கார், இன்னொருத்தர் வந்து ஒரு கிறிஸ்டியன், கேரளாலேருந்து வந்து ஒரு கிறிஸ்டியன். ஸோ 2 வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க கூட ரூம் ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேர் கூடயுமே நல்லா ஜாலியாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைமை. தென் ஃபாதர் களத்தில் அப்படிங்கிற பற்றி சொல்கிறார். களத்தில் அப்படிங்கிற ஃபாதர் வந்து இவங்க இந்த குழந்தை மாதிரி பேசுகிற அந்த அரட்டையெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து அப்படி இவங்க கூட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஃபாதர் களத்தில். தென் ப்ரொஃபஸர் தோத்தாத்ரி ஐயங்கார், ப்ரொஃபஸர் சூரிய நாராயண சாஸ்திரி, இவங்க 2 பேருமே வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்து வந்தாலே இவருக்கு ஒரு வைப் வருமா. ஸ்டில் இப்போ இந்த ஸ்டோரியை நமக்கு நரேட் பண்ணும்போது கூட அந்த வைப் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது கூட எனக்கு அந்த வைப் வருது. அவங்க 2 பேரும் நினச்சதில் ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேர் நேமையும் சொல்லியிருக்காரு. தென் கலாம் வந்து இந்த லிட்ரேச்சர் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த காலேஜில் படிக்கும்போது லிட்ரேச்சர் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. யாருடைய ஒர்க்ஸ்லாம் அவர் இன்ஸ்பயர் ஆகியிருக்கார் அப்படின்னா டால்ஸ்டாய், ஸ்காட் அண்ட் ஹார்டி, இவங்க ஒர்க்லாம் நான் வந்து வாசிச்சிருக்கேன். அண்ட் ஃபிசிக்ஸ் மேலேயே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இந்த இடத்துல தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. தென் சப்பாட்டாமிக் ஃபிசிக்ஸ், இந்த விஷயம் சப்பாட்டாமிக் ஃபிசிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை வந்து இங்கே படிக்கும்போது தான் கற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாரு. தென் புக்ஸ் வந்து எது சம்மந்தப்பட்ட புக்ஸ் வாசிக்கிறோம்னா காஸ்மாலஜி, செலஸ்டியல் பாடிஸ், இது சம்மந்தப்பட்ட புக்ஸ் தான் நிறையா கலாம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் எர்த்தை வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஜான் மில்டனுடைய பாரடைஸ் லாஸ்ட் புக் 8th உள்ள சில லைன்ஸை கோட் பண்ணி எர்த் ஏன் பவர்ஃபுல் ஜான் மில்டனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டும் பண்ணியிருக்காரு இந்த ஆட்டோபயோகிராஃபியில். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு கலாம் சூஸ் பண்ணும்போது இங்கே சென்ட் ஜோசப்ஸில் சூஸ் பண்ணும்போது வந்து கலாமுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா இல்லை, ஸ்கோப் இல்லை, என்ன பண்ணலாம் என்ன ஐடியான்னு சொல்லிட்டு கெரியர் ஐடியாவே அவருக்கு இல்லை. ஆஃப்டர் தட் எம்ஐடியில் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு, செலக்ட் ஆகிட்டார். பட் ஒரு 1000 ரூபாய் அவருக்கு வேணுங்கிறப்போ என்ன பண்ண தெரியல. அவங்க அப்பாட்ட கேட்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். 1000 ரூபாங்கிறது அப்போதைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு. அப்படி இருக்கும்போது இவருடைய சிஸ்டர் ஜொஹாரா அவங்களுடைய தங்க வளையல் செயினெல்லாம் கொடுத்து இதை வச்சு நீ படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருக்கு என்ன சொல்லனே தெரில, ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு வேணும். ஸோ அதை வாங்கிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இதை கண்டிப்பாக வாங்கிக்கிறேன், பட் கண்டிப்பாக ஸ்காலர்ஷிப் கிடச்சிரும், நான் வேலைக்கு சேர்ந்து பைசா கிடைக்குமோ நான் கண்டிப்பாக திரும்ப கொடுத்துருவேன், இதை கண்டிப்பாக செய்வேன், எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிரும், நான் நல்லா படித்து ஸ்காலர்ஷிப் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓத் எடுத்துகிட்டு அதை வாங்கிக்கிறார் சிஸ்டர்கிட்ட இருந்து. தென் அந்த எம்ஐடிக்குள்ளே போன பிறகு ஏர்க்ராஃப்ட் டிஸ்பிளே வந்து பார்க்குறாங்க. ஏர்க்ராஃப்டெல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க, அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இதில். சரி, அப்போது இந்த ஏர்க்ராஃப்ட் சம்மந்தப்பட்டு படிக்கலாமா, ஏரோநாட்டிக்ஸ் படிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. தென் ஸ்பெசிஃபிக் பிரான்ச் என்ன எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அங்கே சூஸ் பண்ணுறாரு. அது எடுத்த பிறகு தான் அவருடைய கோல் வந்து கிளியர் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த ஏர்க்ராஃப்டில் வந்து நான் பறக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, அதை பறக்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை, இதை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு கிளியரான கோல் வந்து எம்ஐடிக்குள்ளே என்ட்ரான பிறகு தான் கலாமுக்கு கிடைக்குது. அங்கே வந்து ஒரு 3 டீச்சர், எம்ஐடியில் ஒரு 3 ப்ரொஃபஸர்ஸை சொல்கிறாரு. ஒன்று ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர், தென் ப்ரொஃபஸர் KAV பண்டலை,
ப்ரொஃபஸர் நரசிங்க ராவோ. இந்த 3 பேரை சொல்கிறாரு. 3 பேருமே 3 விதமான ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க. ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காரு கலாம். இவர் கூட நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு நம்ம கலாமுக்கு. இவர் ஏரோடைனமிக்ஸ் ப்ரொஃபஸர். இவர் வந்து இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் இவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய வெளிநாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஒரு பெரிய ஆள் அந்த ஃபீல்டில் இந்த ப்ரொஃபஸர் ஸ்பாண்டர். தென் ப்ரொஃபஸர் கேவி பண்டலை பார்த்தோம் அப்படின்னா அவர் ஏரோ ஸ்ட்ரக்சர் டிசைனிங் பற்றி சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸர். இவருமே வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தென் ப்ரொஃபஸர் நரசிங்க ராவ் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன், தியரிட்டிக்கல் ஏரோடைனமிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறவர். இவருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காரு நம்ம கலாம் கூட. தென் ஏரோநாட்டிக்ஸை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு ஃபேசினேட்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பர்சனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதே இந்த ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் பற்றி சம்மந்தப்பட்ட இந்த படிப்புகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் லாஸ்ட் இயர் எம்ஐடியில் லாஸ்ட் இயரில் இருக்கும்போது வந்து அந்த லாஸ்ட் இயரை கலாம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்படிய லைஃபை வந்து அப்படியே ஒரு மாற்றின ஒரு காலம்னா அந்த தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லி நிறைய எத்திக்கல் வேல்யூஸ் கற்றுக்கிட்டதாகவும் சொல்கிறாரு. இவருடைய ஒரு 4 கொலீகோடு சேர்ந்துக்கிட்டு வந்து ஒரு லோ லெவல் ஏர்க்ராஃப்டை வந்து தயார் பண்ணணுங்கிறது இவனுடைய ப்ராஜெக்ட். அப்படி செய்யும்போது ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் உண்டு. அவர் தான் இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்க்குறவர். ப்ராஜெக்டை பார்த்தோன்னே டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஒரு டெட்லைன் வந்து ஒரு குறுகிய டெட்லைன் கொடுக்குற ஒரு 3 நாளுக்குள்ளே வந்து நீ இதை ஒழுங்காக முடிச்சு கொண்டு வந்தேன்னா மட்டும்தான் உனக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு, இல்லை ஸ்காலர்ஷிப் ஸ்டாப் ஆயிரும், உங்களால் டிகிரி ஒழுங்காக முடிக்க முடியும்னு சொல்லும்போது நல்லா நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணி அந்த டெட்லைனுக்குள்ளே கிளியராக முடிச்சு கொடுத்தோன்னே இந்த ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து பாராட்டவும் செஞ்சார் வேறு. இப்போ இந்த எம்ஐடியில் சொன்ன ப்ரொஃபஸர்ஸ்லேயே இவருக்கு ரொம்ப ஒரு டச்சிங் ரிலேஷன்ஷிப் யார் கூட இருந்துச்சு அப்படின்னா ஸ்பாண்டர் கூட தான். ஓகேவா. தென் ஆஃப்டர் எம்ஐடி முடித்த பிறகு இங்கேருந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடில் வந்து போய் ஜாயின் பண்ணுறாரு. பெங்களூரில் இருக்கிற அங்கே ஒரு ட்ரெயினியாக போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இன்னுமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாரு. தென் டிடிடிஎன்பி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்த 2 இதுலேயுமே அப்ளை பண்ணி வச்சுருக்காரு ஜாபுக்காக. 2 இடத்துலையும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெண்டுக்குமே அப்ளை பண்ணியிருக்காரு. பண்ணி 2 இடத்துலையுமே இவருக்கு இன்டர்வியூஸ்க்கு கால் வருது. வந்த உடனே இவர் டெல்லிக்கு புறப்பட்டு போகிறார். நார்த் இந்தியா சைடுக்கு இங்கேருந்து புறப்பட்டு போகிறார். ஜேர்னி பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்துலேருந்து ராமநாதபுரம் அண்ட் திருச்சி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே தாண்டி போயிட்டுருக்காருல. இப்போ நார்த் இந்தியா போகிறாரு. இப்போ அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத 3rd பார்ட்டில் சொல்லியிருப்பார். இப்போ 3rd பார்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா இவ்வளோ நாள் அவர் பார்த்த ஏரியாவை தாண்டி வித்தியாசமான இடங்களை பார்க்க போகிறாரு. அப்போ ட்ரெயினில் போகும்போது வித்தியாசமான இடங்கள்லாம் பார்க்குறாரு. நிறைய புது ஃபீல்டு, டர்பன் போட்ட ஆட்கள், இந்த பேடி ஃபீல்டு இதெல்லாம் பார்த்துருமே அவருக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அஸ்டானிஷிங்காக இருக்குது பார்க்க. அண்டு டெல்லியில் போய் 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்திருக்காரு. அங்கே வந்து 2 இடத்துல இன்டர்வியூ போயிருக்காரு. ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதுலையும், தென் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் 2 இடத்துக்கும் இன்டர்வியூ போயிருக்கிறாரு. போய் அங்கே போன பிறகு திரும்ப கங்கை நதிக்கு வந்திருக்காரு. நார்த் இந்தியா சைடு தான் போயிருக்காரு. ஸோ கங்கை நதிக்கு போயிருக்காரு. நல்லா குளிச்சுட்டு அங்கே நிறைய சாதுக்களை பார்த்துருக்காரு. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்காருக்கு. ஒரு புது ஃபீல், ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு அந்த சாதுக்களையும் அங்கே இருக்கிற இடத்தையும் பார்க்கும்போது. அங்கே ஒரு சுவாமிஜியை மீட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் சுவாமி சிவானந்தா. இவரை பார்க்க புத்தா மாதிரியே இருந்திருக்காரு. பட் வந்து ஒயிட் தோத்தியும் செப்பலும் போட்டிருந்திருக்காரு, உடன் செப்பலும் போட்டிருந்திருக்காரு. இவரை பார்த்து மீட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு முஸ்லீம் நேமை சொல்லும்போது அவர் ஒன்றும் பெருசாக மூஞ்சல் ரியாக்ஷனாக வித்தியாசமாக கொடுக்கல. அப்போடைய அட்டம்ப்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு. 2 இடத்துல இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் சாமின்லாம் சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, உனக்குன்னு ஒரு முடிவு வந்து ஆல்ரெடி தீர்வு ஆயிடுச்சு, சரியா, ப்ரீ டிட்டர்மைண்டு. ஸோ நீ வந்து தேடி போயிட்டுருக்காரு, உனக்கு எது விதிச்சிருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும், நீ பயப்படான்னு சொல்லும்போது திரும்ப டெல்லிக்கு வராரு. என்ன அந்த இன்டர்வியூ என்ன கேட்கும்போது இவருக்கு வந்து டிடிடிஎன்பி, அதாவது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுது. அங்கே வந்து சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவருடைய சம்பளம் என்ன அப்படின்னா 250 ரூபா, ஒரு மாதத்துக்கு 250 ரூபான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1958 இது வந்து இது நடக்க 1958 அடுத்து ஒரு 3 வருஷம் கழித்து ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பெங்களூரில் கொண்டு வராங்க. அங்கே இவரை அங்கே அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, பெங்களூரில். அங்கே போய் புது இடம், இப்போ பெங்களூருக்கு மாறி வராரு. அங்கேயும் புது இடம், கொஞ்சம் ஹோம் சிக் இருக்குது. தென் அது பிறகு அங்கேயும் அப்படியே ஒன்றி போகிறாரு. இவருடைய வருஷம் வந்து இந்த பெங்களூரில் வந்து ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. போக தான் ஒர்க் கூடியிருக்கு. அப்போ இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா விங்லெஸ், அதாவது ரெக்கை இல்லாத ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்விஃப்ட் மிஷின், ஒரு ஹோவர் கிராஃப்ட் க்ரியேட் பண்ணுங்கிறது கலாமுடைய ஐடியா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நேம் வந்து ஜெம் ப்ராஜெக்ட்னு சொல்லி வச்சுருக்காரு. எல்லாரும் நல்லா ஆரம்பித்து வந்திருக்கு. பட் அது போக வந்து அதில் நிறைய ட்ரபிள்ஸுமே அந்த ப்ராஜெக்டில் வந்திருக்கு. வி.கே. கிருஷ்ணன் மேனன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த நடந்த இந்த பீரியட் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு.
அவர்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கலாம். அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. சார் சூப்பராக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு சீனியராக இருக்கக்கூடிய நிறைய சயின்டிஸ்ட் வந்து இல்லை இது வேணானே சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஜெம் ப்ராஜெக்ட்டை எப்படியாவது கொண்டு வந்துடணும் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் டாக்டர் மெடிரேட்டா அப்படிங்கிற ஒருத்தருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கலாம் வந்திருக்காரு. பட் இது வந்து ரொம்ப பெருசாக போகலை. இது மூலமாக கலாமுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அவருடைய ஒரே ஆசை என்ன அப்படின்னா ஒரு ஹோவர் கிராஃப்ட் க்ரியேட் பண்ணி அதில் டிஃபென்ஸ் மினிஸ்டரை பறக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். பட் அவர் வந்து அதில் பறக்க ரெடியாகவும் இல்லை. தென் ஒரு நாள் இந்த டாக்டர் மெடிரேட்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பர்சனை கூப்பிட்டு வந்து இந்த ஹோவர் கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப கலாம்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாரு. இந்த ஹோவர் கிராஃப்ட் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாரு. சயின்டிஃபிக் நிறைய விஷயங்கள் பேசுனது வந்து கலாமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். பரவாயில்லையே, இத்தனை நாள் வந்து பார்த்தவங்களாம் இந்த ப்ராஜெக்ட் அப்போஸ் பண்ணாங்க, தென் சப்போர்ட் பண்ணவர் இதில் பறக்கவே பயந்தார். பட் இப்போ பார்த்தா இவர் வந்து நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் யாருன்னு பார்த்தா எம்ஜிகே மேனன் அப்படிங்கிற ஒரு பர்சன். அவர் வந்து டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறவரதோட டைரக்டர். ஓகேவா, அவர் வந்து பார்த்துட்டு இந்த ஹோவர் கிராஃப்ட்டை பார்த்து கலாமை பார்த்து ரொம்ப வியந்துட்டார். அந்த பர்சன் வியந்துட்டு இவருக்கு வந்து கலாமுக்கு இன்கோஸ்பார்லேருந்து நம்ம இந்தியன் ஏருக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதுலேருந்து ஒரு இன்டர்வியூ கால் வருது. இவர் போகிறாரு பாம்பேக்கு போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இன்டர்வியூ இவர் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா விக்ரம் சாராபாய், எம்ஜிகே மேனன் வந்து பார்த்துட்டு போனார் அந்த பர்சன், அண்ட் மிஸ்டர் ஷரஃப் அப்படிங்கிற இன்னொரு பர்சன். 3 பேர் சேர்ந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி கலாம் ராக்கெட் இன்ஜினியராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. ஓகேவா, 1962 இந்த இன்கோஸ்பார் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா தும்பா திருவனந்தபுரத்தில் இருக்கிற தும்பா அந்த இடத்துல வந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் பேட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் மாற்றுறாங்க. அங்கே இருக்கிற சர்ச், அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பிஷப் இவங்கெல்லாம் பெர்மிஷன் கேட்டு ஒரு சர்ச்சே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த லேபுக்கு அந்த சயின்டிஃபிக் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அப்படியே முழுசாக இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. தும்பா ஸ்பேஸ் சென்டராக உருவாக்கப்படுறாங்க. அந்த இடத்த சர்ச்சோடைய ப்ரேயர் ரூம் தான் லெபரட்டரியாக மாறுது. அதுக்கப்புறம் கலாம் அங்கேருந்து அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்காவுக்கு எதுக்கு அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அதை கற்றுக்கிறதுக்காக நாசாவுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமராக போகிறதுக்கு கலாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கலாமும் போகிறாரு. இவர் அங்கேருந்து பாம்பேலேருந்து ஃப்ளைட் ஏற்றி விட்றதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அகமது ஜலாலுதீன் அண்ட் சம்சுதீன், இவங்க 2 பேரும் வேறு சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. அப்போது இந்த சாப்டர் இதோட தான் முடிக்கிறாரு. அவங்க சென்ட் ஆஃப் பண்ணதோட இங்கேருந்து அமெரிக்கா போகிறதோட இந்த ஓரியன்டேஷனில் இருக்கிற 3rd பார்ட் எண்ட் ஆகுது. ஓகேவா, இந்த ஓரியன்டேஷனில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓரியன்டேஷன் எண்ட் ஆகுது. கலாம் பிறந்ததுலேருந்து இவர் ஒரு கனவோட அமெரிக்கா போகிற மாதிரி இந்த இதை நமக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், இம்பேக்ட் ஆஃப் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, இந்த 2ஐயும் இந்த ப்ரோஸ் பீஸோடைய தீம்ஸாக சொல்லலாம்.